விவாதத்தில் விபரீதம் என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கனடாவில் இருந்து இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா அந்த விமானங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெரினா கடற்கரையில் பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கூட்ட நெரிசல் காரணமாக 5 பேர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகமும் நிகழ்ந்துள்ளது. பாகிஸ்தான் பகுதியில் பாத்தீங்கன்னா கலவரங்கள் மிகவும் அதிகமாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல கள்ளச்சாராயத்து நிமித்தம் அநேக மரண ஓலைகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இந்த தென்னக கத்தர் மறுபடியும் விண்ணப்பிச்சிருக்காங்க. துருக்கி இப்படிப்பட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் அதிகமாக இருக்கும் என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிரான்ஸ் பகுதியில வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வரும்னு சொல்லி இந்த தென்னக முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. புளோரிடா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மாறிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது. அது நிமித்தம் பயங்கர சேதங்கள் உண்டாகும் என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி பகுதியில் சுனாமி போன்ற தன்மையும் அங்கு ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில் நெருப்புகள் மற்றும் வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துறைப்பாக்கம் பகுதியில சலசலப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறது. அதாவது அது ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கும் என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எண்ணெய் கிணறுகளில் வெடித்து சிதறும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் வெள்ளங்கள் என்று தென்னக கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் இப்படிப்பட்ட பகுதிகளில் சேதங்கள் எவ்விதத்திலும் உண்டாக போகும் நாட்கள் வருகிறது. மாத்திரமல்ல வெள்ளங்கள் சூறையாடும் நாட்களும் உண்டு என்று
பாகிஸ்தான் பகுதியில துப்பாக்கி சூடு மற்றும் குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மைசூர், ஓசூர் இப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த இணையத்திற்கு முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்பு மற்றும் குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த இணையத்திற்கு முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னையில் உள்ள பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும் நாட்கள் வருகிறது. பள்ளி குழந்தைகள் மத்தியில அந்த காரியத்துக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்திற்கு முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருவள்ளூர் பகுதியில சேதங்கள் எவ்விதத்திலும் இருக்கும் சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர் இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் மீண்டும் வெள்ளப்பெருக்கு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனிகை கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் பகுதியில் விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. வீரபாண்டி பகுதியில விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு விபத்து உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கும்பகோணம் பகுதியில் விபத்துகள் உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அஸ்ஸாம் பகுதியில் ட்ரெயின் விபத்து மற்றும் குண்டு வெடிப்பு என்று தென்னகை கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தாய்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளம் மற்றும் விபரீதம், அது மாத்திரமல்ல கல்மழை உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தென்னகை கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் பகுதியில விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நியூசிலாந்து, நியூயார்க் பகுதியில சேதங்கள் எவ்விதத்தில் இருக்குன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. செங்கல்பட்டு, ஆத்தூர் பகுதியில் விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா பகுதியில் எவ்விதத்திலும் சேதங்கள் உண்டாயிருக்கும் என்று தென்னகை கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் விமான விபத்து மற்றும்
துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மேற்கு வங்கம் பகுதியில விபரீதம் என்ற நிர்ணயத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தலைமைச் செயலகம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நைஜீரியா பகுதியில் விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிற இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.